إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم
ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், நம் தலைவர், நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமீன்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிற அவனுடைய மாளிகைகளில் ஒன்றில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே நல்லுபதேசங்களும் நபித்தோழர்களும் என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவினுடைய ஒளியில் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அதாவது உபதேசங்கள், பயான்களை கேட்கிற விடயத்திலும், அந்த கேட்ட உபதேசங்கள், பயான்கள், நல்லுபதேசங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற விடயத்திலும் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், நாம் எப்படி இருக்கின்றோம் என்ற விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டிற்கும் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவைகள் ஹதீதுகளாக பார்க்கப்பட்டது அல்லது வஹியாக பார்க்கப்பட்டது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் பேசுவது வஹியே அன்று வேறில்லை, அவர் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் எதனையும் பேசுவதில்லை என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகின்றார். அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி எதனையும் பேசுவதில்லை, அவர் பேசுவதெல்லாம் வஹியே அன்று வேறில்லை என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகின்றார். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூடவே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற விடயங்களை, அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை, அவர்கள் மார்க்கம் என்று அங்கீகரிக்கின்ற விடயங்களை எல்லாம் அந்த சஹாபாக்கள் ஒன்றும் விடாமல் அப்படியே முழுமையாக பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். அதிகமான சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே கூடுதலாக தங்களுடைய பொழுதுகளை, காலங்களை கழிப்பவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்று நாங்கள் சொல்கின்றோம், திண்ணை தோழர்கள். அந்த திண்ணை தோழர்கள் தங்களுடைய முழு பொழுதுகளையும் அல்லாஹ்வுடைய தூதரோடே கழித்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே தங்களுடைய வாழ்நாளை அதிகமாக கழித்தவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற நல்லுபதேசங்களை, அந்த உபதேசங்களை கேட்டு நடப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். இப்படியெல்லாம் உபதேசங்களை பொதுவாக கேட்டிருந்த போதிலும் குறிப்பாகவும் நபிகளாரை சந்தித்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்பார்கள். உதாரணமாக பல சம்பவங்கள் வருகின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழர் வந்து அவுசினி, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் என்று கேட்பார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ கோபப்படாதே என்று அவருக்கு உபதேசம் செய்ததாகவும், திரும்ப திரும்ப அவர் பலமுறை கேட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நீ கோபப்பட வேண்டாம் என்று உபதேசித்ததாகவும் புகாரிலே நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக ஜும்மா பயான் மற்றும் உள்ள சந்தர்ப்பங்களில் தேவையானவர்கள் தம்முடைய பிரச்சனைகளை, கேள்விகளை கேட்கின்ற போது அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பது என்று பல உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கேட்ட போதிலும் சஹாபாக்கள் தனிப்பட்ட முறையிலும் போய் யா ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றும் கேட்பார்கள். இது ஆண்களுடைய நிலவரம். சஹாபியா பெண்களுடைய வாழ்க்கை எடுத்து நோக்கினால் அந்த சஹாபியா பெண்களும் இந்த மார்க்க விடயங்களிலே
நல்லுபதேசங்களை கேட்டு நடப்பதிலே மிக கூடுதலான கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சில சஹாபியா பெண்மணிகள் வந்து அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, எங்களை விட மார்க்க விடயங்களில் ஆண்கள் கூடுதலான ஈடுபாடு உள்ளவர்களாக, எங்களை விட கூடுதலாக ஆர்வமுள்ளவர்களாக செயற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களை விட அந்தஸ்தில் அவர்கள் கூடிவிடுவார்களோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. எனவே எங்களுக்கும் நீங்கள் நல்லுபதேசம் செய்ய வேண்டும், பயான் வைக்க வேண்டும், மார்க்க விளக்கங்களை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்காகவும் ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்கும் பயான் உபதேசங்கள் செய்தார்கள். அப்படியாக வைத்த உபதேசங்கள் பற்றிய ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது புகாரியிலே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே அதிகமான பள்ளிவாசல்களில் உபதேசங்கள் பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. ஆனால் அந்த பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. வயோதிபர்களாக இருக்கிற ஒரு சிலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். வயோதிபர்களாக இருக்கிற ஒரு சில பெண்கள் மட்டும் அந்த பயானை தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதிகமானவர்கள் அந்த பயானுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு அடிப்படையில் செயற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், வெள்ளிக்கிழமையிலே ஜும்மாவுடைய நாளுக்கென்று தனி சிறப்புகள் இருக்கின்றன. அப்படியான புனிதமான நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சூரியன் உதிக்கிற நாளிலேயே மிகச் சிறந்த ஒரு நாள் இருக்கும் என்றால் அது வெள்ளிக்கிழமை தான் என்று சொன்னார்கள். அந்த ஜும்மாவுடைய தினத்திலே நேர காலத்தோடு ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்குள் வந்து விட்டான் என்றால் அவனுக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கின்றது. மலக்கள் எழுதுகின்றார்கள். இரண்டாவது நேரத்திலே வந்தால் ஒரு மாட்டை கொடுத்த நன்மை கிடைக்கின்றது. மூன்றாவது நேரத்திலே வந்தால் ஒரு ஆட்டை அல்லாஹ்வுக்காக கொடுத்த நன்மையை பெறுகின்றான். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, அவன் ஒரு கோழியை, அதே போன்று அதுக்கு அடுத்ததாக முட்டையை என்று அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்த அந்த நன்மைகளை எல்லாம் இந்த ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வரக்கூடியவர்கள் பெறுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் அந்த பள்ளி வளாகத்துக்குள் நின்று கொண்டு ஜும்மா பிரசங்கம் முடிகிற வரைக்கும் கதைத்து கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இப்படி இருக்கவில்லை. அருமை சஹாபாக்கள் நல்லுபதேசங்களை மிகவுமே ஆர்வத்தோடு கேட்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நேரம் எடுத்து எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்பார்கள். அதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் எங்களுடைய எத்தனையோ பேர்களுடைய வீடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உபதேசங்களுக்கு பதிலாக அல்லது அல் குர்ஆன் கிராத்துகளுக்கு பதிலாக, ஹதீஸ்களுக்கு பதிலாக அவருடைய வீடுகளிலே எந்த நேரமும் டிவியிலே படம் ஓடிக்கொண்டே இருக்கும். பகலையில் ஓடுற படம் முடிந்தா இரவு நேரத்தில், இரவையில் முடிஞ்சா காலை பொழுதில் என்று தொடர்ந்து அந்த டிவியில் படம் போயிட்டே இருக்கும். அதாவது படத்திலே உள்ள விடயங்கள் அவர்களுக்கு சோர்வாகிவிட்டால் நாடகத்தை போட்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதுவும் சோர்வாக இருந்தால் விளையாட்டு நிகழ்ச்சிகள், அதுவும் பிடிக்கவில்லை என்றால் கேம்ஸுகள் என்று இப்படியாக பொழுதுகளை வீணாக கழிக்கிற எத்தனையோ பேர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாதது. ஒரு நாள் நாம் மரணிக்க இருக்கின்றோம், நாம் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமது செயற்பாடுகள் பற்றி கேள்வி கணக்கு கேட்பதற்கு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கிற அமல்கள் மட்டும்தான் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக, பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மார்க்க ரீதியிலான உபதேசங்களை கேட்கிற போதுதான் நம்முடைய ஈமான் கூடுகின்றது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருபட்ட தொழில்களில் ஈடுபடுபவர்களாக இருக்கின்றோம். உலமாக்களுக்கு கூட சில ஹதீசுகள் புதிதாகப்படுகிறது. அவர்களும் படித்துத்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது என்கிற போது இந்த மார்க்க விடயங்களில் ஈடுபாடில்லாமல்
ஜும்மாவுக்கு மட்டும் வந்து போற எத்தனையோ சகோதரர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்கள் இந்த கடமையான விடயங்களிலே ஆர்வத்தோடு, இந்த நல்லுபதேசங்களை கேட்கிற விடயத்தில் ஆர்வத்தோடு நேர காலத்தோடு வந்து இதனை கேட்க வேண்டும். அல்லது பயான் நிகழ்ச்சிகளில் நானும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும், அதனை கேட்க வேண்டும், அதிலே உள்ள விடயங்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். ஏனென்றால் இந்த உபதேசங்கள் இருக்கின்றதல்லவா, இது நம்மிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன், உண்மையான விசுவாசிகள் யாரென்றால் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்குகின்றன. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்ஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கிறது, ஈமான் கூடுகிறது என்று சொல்லிவிட்டு வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அந்த விசுவாசிகள் தங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ்விடமே பாரம் சாட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப ஈமான் கூடணுமெண்டா நாங்கள் உபதேசங்களை கேட்க வேண்டும். பயான் கேட்டால் தான் ஈமான் கூடும். படத்தை பார்த்தோம் என்றால், நாடகத்தை பார்த்தோம் என்றால் எப்படி ஈமான் கூட போகின்றது? ஈமான் அதிகரித்தால் தான் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வரும். தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜக்காத்து சதக்கா கொடுக்க வேண்டும், மறுமை பற்றிய சிந்தனை வரும். நான் மௌத்தாகி விடுவேன், கபருலே அல்லாஹ் என்னை கேள்வி கணக்கு கேட்பான் அவனுடைய மலக்குகள் மூலம், நாம் இதற்கு என்ன பதில் சொல்வது என்ற அச்சமெல்லாம் நமக்கு எப்போது ஏற்படும் என்றால் நாம் இந்த அல் குர்ஆனிய வசனங்களை நம்முடைய காதால் கேட்டால்தான். நாம் இந்த நல்லுபதேசங்களை நமது வாழ்க்கையிலே செவியுறுகிற போதுதான் இந்த மாற்றங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் சில சகோதரர்களை பார்க்கின்றோம், பள்ளிகளுக்குள் வருவார்கள், விரைவாக எழுந்து ஓடி சென்று விடுவார்கள். பயான் என்றாலே பிடிக்கிறையில், கடை வீதிகளில் மிக நீண்ட நேரம் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லது கடற்கரை ஓரங்களில் இருந்து ஆறுதலாக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பள்ளிக்குள்ள வந்தால் மட்டும் விருப்பமில்லாமல் மிக விரைவாக விரைந்து ஓடுவார்கள். கடைசியில அந்த பயான் பண்ணுகிற போது ஒரு சில சகோதரர்கள் மட்டும் மிஞ்சி விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் என்றால் பள்ளிவாசல்கள் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு இடம் இருக்கும் என்றால் அது கடை தெருக்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் நம்மிலே சிலருக்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிற அவனுடைய மாளிகையில் இருப்பதற்கு பிடிக்காமல் அந்த சபைகளிலே கொஞ்ச நேரம் இருந்து அந்த நல்லுபதேசங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்டு நமது உள்ளத்திலே ஈமானை அதிகரிக்க செய்து நமது செயற்பாடுகளிலே அமல்களை அது கூட்டுவதற்கு விருப்பம் இல்லாததைப் போல ஓடிவிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாதிரியான உபதேசங்களை கேட்பதனால் நமக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. அந்த மார்க்க உபதேசங்கள் செய்யப்படுகின்ற அந்த சபைகளிலே இருப்பதனால் சிறப்புகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒரு கூட்டத்தினர் ஒரு சபையிலே உட்காருகிறார்கள். எப்படிப்பட்ட சபை? அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற சபையிலே உட்காருவார்களாக இருந்தால் இல்லா ஹஃபத்ஹுமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். நாம் நினைப்போம் ஒரு மௌலவி அவரோடு சில சகோதரர்கள் இருக்கிறோம் என்று. அப்படி அல்ல. அங்கே எங்களை சூழ மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள். அல்லாஹுடைய அருள் இறங்குகின்றது. அடுத்ததாக அல்லாஹுடைய அமைதி அந்த மார்க்கம் பேசப்படுகிற அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படுகிற அந்த அவைக்கு இறங்குகிறது. இன்றைக்கு மனிதர்கள் நிம்மதிக்காக அலைந்து திரிகிறார்கள். கடற்கரைக்கு போவதும், கடை தெருவுகளுக்கு போவதும், சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதும் ஏன்? நிம்மதி வேண்டும் என்று. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மார்க்க உபதேசங்கள் நடைபெறுகிற அந்த சபைக்கு நீங்கள் போனால் அல்லாஹுடைய சகீனத் அமைதி, உங்களுக்கு மன நிம்மதி இறங்குகிறது என்று சொல்கின்றார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் ஐந்தா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான நல்லுபதேசங்களை கேட்டு நடக்கின்ற அந்த சபைகளிலே உள்ளவர்களை பற்றி
தன்னுடைய வானவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் புறக்கணித்து இந்த உபதேசங்களை நம்முடைய விருப்பம் இதனை கேட்கக்கூடாது என்றல்ல, இந்த பயான்களை கேட்கக்கூடாது என்பது நம்முடைய ஒருவர் யாருடையதும் நிலைப்பாடு கிடையாது. ஆனாலும் நமக்கு நேரம் இல்லாததைப் போல ஷைத்தான் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுகின்றார். நம்மை வேகமாக அழைத்து சென்று பயான் போயிட்டு இருக்கும் பள்ளிக்குள்ள அந்த பள்ளிவாசலில் அந்த குத்துபாவை அல்லது பயானை கேட்க முடியாத அளவுக்கு எங்களுடைய நேரங்களை எடுத்து வெளியிலே போய் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் உபதேசங்களை கேட்பதனால் பல நன்மைகள் இருக்கின்றது, பல மாற்றங்கள் நம்மிலே ஏற்படுகின்றது. நாங்கள் எப்படி ஒரு படத்தை பார்க்கறதால அந்த படத்திலே உள்ள காட்சிகள் நமது மனதிலே பதிந்து நம்முடைய நடத்தையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகின்றதோ, அல்லது ஒரு பாட்டை கேட்பதனால் அதனுடைய தாக்கம் நம்மிலே வருவது போல நாம் கேட்கிற பயான் மூலமும் நம்மிலே பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அல்லது நாம் கேட்கிற தர்ஜுமா, அந்த குர்ஆனை வாசிக்கப்படுகிற போது அந்த மொழிபெயர்ப்பு மூலமும் மாற்றங்கள் வருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வதக்கிர், நபியே நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள், நபியே நீங்கள் தெரிந்த விடயங்களை மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். ஃபஇன்ன ذِكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ, நீங்கள் ஞாபகப்படுத்துவதிருக்கிறதல்லவா அது உண்மையான விசுவாசிகளுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லப்படுகிற உபதேசங்களில் நம்மிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிற போதுதான் நாங்கள் விசுவாசிகள். மௌலவி பயான் பண்ணுகிறார், நாம் கேட்டு ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விடுகிறோம் என்றால் நாம் நம்மை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும், என்னிடத்தில் சரியான ஈமான் இன்னும் வரவில்லை என்று. அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்கின்றான், சயதக்கரு மன் யக்ஷா, யார் அல்லாஹுவை அஞ்சி நடப்பானோ அவன்தான் நல்லுபதேசங்களை கேட்டு நடப்பான், அவனுக்குத்தான் இந்த உபதேசங்கள் பயன் அளிக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அல் அலாவிலே குறிப்பிடுகின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பயான கேட்கிறது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த பயானை யார் பேசினாலும் ஒன்றுமில்லை. குர்ஆன் சுன்னாவை யார் சொன்னாலும் நாம் கேட்க வேண்டும். அப்படியாக பேசப்படுகிற அந்த உபதேசங்களை கேட்டு நாங்கள் நடந்தால் நாங்கள் ஈமான்தாரிகளாக, நாங்கள் அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்ட நல்லடியார்களாக மாறலாம் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. அன்பான சகோதரர்களே, நல்லுபதேசங்களை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கிற போது அதற்கு தனி சிறப்பு. இது பற்றி அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே இப்படி சொல்கிறான், ஃபபஷ்ஷிர் இபாத், நபியே என்னுடைய நல்லடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் யார்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவிமடுப்பார்கள், அந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி ஒழுகுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உலாஇகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்கள் யார் என்று சொன்னால் இந்த நல்லுபதேசங்களை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி ஒழுகுகிறார்களே, நடக்கிறார்களே, அவர்கள் யார் என்றால் அவர்கள்தான் அல்லாஹ் நேர்வழிப்படுத்தியவர்கள். அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டதென்றால் அதனுடைய வெளிப்பாடு அவன் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டால் அதனை பின்பற்றுபவனாக மாறிவிடுவார். ஆனால் கவலையான விடயம், அல் குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் சில சகோதரர்கள் கதைத்து கொண்டிருப்பார்கள். அல் குர்ஆனிய வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் சில சகோதரர்கள் தங்களுடைய உலக விடயங்களை பற்றி பேசி சப்தமாக சிரித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஊ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன் ஓதப்பட்டால் அதுக்கு நீங்கள் காது கொடுங்கள், மௌனமாக இருங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், இப்படி நல்லுபதேசங்களை கேட்டு அதனை பின்பற்றி ஒழுகிற மனிதர்களை அல்லாஹ் சொல்கிற போது வஉலாஇக ஹும் உலுல் அல்பாப், அவர்கள்தான் உண்மையான அறிவாளிகள், புத்திசாலிகள் என்று அல்லாஹ்
சூரா அஸ்-ஸுமரிலே அதனுடைய 18வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயான்கள், மார்க்க வகுப்புகள் அல்லது ஹுத்துபா பிரசங்கங்கள், அல் குர்ஆனுடைய வகுப்புகள், அல் குர்ஆன் ஓதி மொழிபெயர்ப்புகள் என்று இப்படியான விடயங்களை நாங்கள் கூடுதலாக கேட்க வேண்டும். இதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படி முன்னுரிமை கொடுக்கிற போதுதான் அந்த செய்திகள் நம்மிலே பல மாற்றங்களை கொண்டு வரும். நமது ஈமானை அதிகரிக்கும், நம்முடைய அமலை அதிகரிக்கும், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தும். நாம் மறுமைக்கு தயாராகிற நல்ல மனிதர்களாக அது நம்மை மாற்றும். சஹாபாக்களை பொறுத்த மட்டிற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற எந்த ஒரு வார்த்தையும் சஹாபாக்களுக்கு மத்தியில் வீணாக போவதில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிற ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தார்கள். இந்த உலகத்திலேயே வைத்து அபூபக்கரே நீங்க சுவர்க்கம், உமரே நீங்க சுவர்க்கம், உஸ்மானே ரலியல்லாஹு அன்ஹும், இப்படி சஹாபாக்களுடைய பேரை சொல்லி சொல்லி நீங்க சுவர்க்கம், 10 பேர் சுவர்க்கம், பிலாலே சுவர்க்கத்தில் உங்களுடைய பாதனையுடைய ஓசையை நான் கேட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிற போதே அவர்களை குறித்து நீங்க சுவர்க்கத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன் என்று சொல்கிற அளவுக்கு அந்த சஹாபாக்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் திருப்திப்பட்ட ஒரு சமூகமாக இந்த உலகத்தில் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். எப்படி? இந்த விடயங்களின் மூலம்தான் நாம் நமது பிள்ளைகளுக்கு ஏசுகிறோம் அல்லவா, நீ எந்த கதை கேட்கிறாய் இல்ல மகனே, நான் எவ்வளவு புத்தி சொன்னாலும் நீ கேட்டு நடக்கிறாய் இல்ல என்று பிள்ளைகளோடு நாம் அவர்களோடு வெறுப்படைகின்றோம். மனைவியோடு நாம் வெறுப்படைகின்றோம், கோபப்படுகின்றோம். இந்த கதையை நீங்க கேட்கிறீங்கல்ல, என்னுடைய புத்திமதிகளை கேட்டு நடக்கிறீர்கள் என்று. அப்படி என்றால் அந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ செய்திகளை அல் குர்ஆன் மூலமும் சுன்னா மூலமும் நமக்கு சொல்லுகின்றார். நாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? சஹாபாக்கள் எம்மிலிருந்தும் வித்தியாசமாக இந்த விடயங்களில் இருந்தார்கள். மிக பெரும் முன்மாதிரி மிக்கவர்களாக அந்த அருமை சஹாபாக்கள் இருந்தார்கள். உதாரணமாக அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கிற போது அவர்களுக்கு ஒரு அல் குர்ஆனிய வசனம் அருளப்படுகிறது. அந்த குர்ஆனிய வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் மிகவும் விரும்புகிறவற்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் என்று இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டியதும் அங்கே ஒரு நபித்தோழர் எழுந்து நிற்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு விருப்பமான எங்களுடைய செல்வத்தை அவனுக்காக கேட்கிறான். எனவே என்னுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து, எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்று சொன்னால் இந்த பைரஹா என்று சொல்கிற தோட்டம் தான். இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்கிறார். வீட்டை மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள். யாரிடத்திலேயும் அவர் ஆலோசனை கேட்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அந்த இடத்திலேயே கட்டுப்பட்டு தன்னுடைய சொத்தையே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பதற்கு முன் வருகிறார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை போற்றி புகழ்ந்து விட்டு, இது ஒரு இலாபகரமான, இது மறுமையிலே உமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வியாபாரம் என்று சொல்லிவிட்டு அதனை நீ உமது உறவுக்காரர்களுக்கு பகிர்ந்தளித்து விடும் என்று சொன்னபோது அதே மாதிரி அந்த சஹாபி பகிர்ந்தளித்தார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் சஹாபாக்கள். அவர்களுக்கு மத்தியில் என்ன ஒரு நல்லுபதேசம் செய்யப்பட்டாலும் அது வீணாக போவதில்லை. இன்னொரு குர்ஆனிய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டாலும் ஹதீஸ்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விடுகிற, அலட்சியம் செய்கிறவர்களாக, மாற்று கருத்துக்கள் கொடுத்து குர்ஆன் சுன்னாவை புறக்கணிக்கிறவர்களாக சஹாபாக்கள் இருக்கவில்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்களும் அந்த வழியில் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த சுவனம் என்கிற இலக்கை அடைந்து கொள்ளலாம். எனவே இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நாம் செயற்படுவதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பயான்கள், நல்லுபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, சஹாபாக்கள் இந்த விடயங்களில் எப்படி இருந்தார்கள் என்ற விடயங்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிற்கும் ஒரு பயான் இருக்கிறது என்றால் அதுக்கு போவதற்கே விருப்பமில்லை. அதே நேரம் ஒரு இசை கச்சேரி அல்லது ஒரு அரசியல்வாதியினுடைய கூட்டம் அல்லது வேறு ஏதாவது ஒன்று என்றால் முந்தி அடித்து கொண்டு நாங்கள் சென்று விடுகின்றோம். ஆனால் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கூட தாமதமாக வருகிற எத்தனையோ பேர்கள் ஜும்மா நாளையில வெள்ளிக்கிழமையில கூட அந்த ஹுத்துபா பிரசங்கத்தை கேட்பதற்கு கூட மிக தாமதமாக வந்தும் உள்ளுக்கு வராம பயானையும் கேட்காம வெளியில நின்று சொந்த விடயங்களை பேசிவிட்டு செல்கிற எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அத்தகையவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களை பொறுத்த மட்டிற்கும் அவர்களுக்கு மத்தியிலே இந்த விடயங்கள் பேசப்பட்டால், இந்த உபதேசங்களோ அல்லது ஹலால் ஹராம் ஏவல் விலக்கல்கள் என்று என்ன சொல்லப்பட்டாலும் சமிஅனா வ அத்தானா, கேட்டோம் வழிபட்டோம். ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு உணவுக்கு பிறகு மதுபானம் ஊற்றி பகிர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த காலத்திலே பீப்பாய்களில் பல காலம் சேமித்து வைக்கப்பட்ட அவர்கள் பெறுமதியான மது என்று பார்க்கப்பட்ட அந்த மது அது ஆகுமாக்கப்பட்ட காலத்திலே ஹராமாக்கப்படுவதற்கு முன்பு சஹாபாக்கள் அபூ தல்ஹா போன்ற மிக பெரும் சஹாபாக்களுடைய வீடுகளிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மதுவை வந்தவர்களுக்கு ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்போது வெளியிலே ஒரு சப்தம் கேட்கின்றது, மது தடை செய்யப்பட்டு விட்டதாக. உடனே அபூ தல்ஹா வீட்டுக்காரர் தன்னுடைய அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்கிறார், அனஸே வெளியே போய் பாருங்கள் என்ன சப்தம் அது என்று. அவர் சொல்லுகிறார், மது ஹராம் என்ற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து அவருடைய அறிவிப்பாளர் மூலம் வந்திருக்கிறது என்ற செய்தியை சொன்னதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அனஸே, நீங்கள் சென்று அந்த மதுவை ஊற்றி விடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹராம் என்று அல்லாஹ்விடம் இருந்து வஹி வந்து விட்ட காரணத்தினால் அந்த மதுவை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுகின்றார். உடனே ஊற்றி விடுகிறார்கள். பல பீப்பாய்களில் சேமிக்கப்பட்டிருந்த அந்த மதுபானம் ஊற்றிவிடப்படுகிறது. இந்த சஹாபி மட்டுமல்ல, மதீனாவிலே இருந்த பல சஹாபாக்களும் ஊற்றிவிடுகிறார்கள். மதீனாவுடைய தெருக்களிலே ஆறு போன்று அந்த மது ஓடிவிடுகின்றது. இதுதான் சஹாபாக்கள். அப்ப நாங்க நபியை நேரடியா சந்திக்கணும், அவர்கிட்ட கேட்கணும், அல்லது இந்த முறை இருக்கிற ஸ்ட்ரோக்கை முடிச்சு போட்டு பிறகு நாங்க ஹராமாக்கிக்கிறோம், தடுத்துக் கொள்கின்றோம், இதனை இப்படியே ஊத்தி விட்டால் எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம், இதெல்லாம் சஹாபாக்கள் சிந்திக்கவில்லை. அவர்களுக்கு தேவை அல்லாஹ்வுடைய பொருத்தமும் திருப்தியும் சுவர்க்கமும் தான். அல்லாஹ் ஹராம் என்றால் உடனே ஹராம், அல்லாஹ் ஹலால் என்றால் உடனே ஹலால். சமிஅனா வ அத்தானா, கேட்டோம் வழிபட்டோம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. இந்த செய்தியும் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, ஒரு நபி தோழரை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அவருடைய ஆடை கரண்டைக்கு கீழே உடுத்த நிலையில் இருக்கின்றது. இந்த நபி தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஆடையை உயர்த்தி உடுங்கள் என்று. அந்த சஹாபி உயர்த்தினார்கள். இன்னும் உயர்த்தும் என்றார்கள், உடனே உயர்த்தினார்கள். இன்னும் என்றதும் திரும்பவும் உயர்த்தினார்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு இந்த நபி தோழர் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது சபையிலே இருந்தவர்கள் கேட்கின்றார்கள், எது வரைக்கும் நீங்கள் உயர்த்தினீர்கள்? அவர் சொல்கிறார், முழங்கால் கரண்டைக்கால் என்கிற அதனுடைய சரி பாதி அளவுக்கு உயர்த்தி உடுத்தேன் என்று சொல்கின்றார். அதிலே சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி உடு என்று அன்று எந்த இடத்தில் என்னை உயர்த்தி உடுக்க சொன்னார்களோ
அந்த ஒரே ஒரு உபதேசத்தை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நான் பின்பற்றி வருகிறேன். ஒரு நாள் தான் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்ன, உன்னுடைய ஆடையை கரட்டைக்கு மேலே உயர்த்தி உடு என்று. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஆடை அணிகிற முறை அதுவாகத்தான் இருக்கிறது என்று சொல்கின்றார். இந்த ஹதீஸும் சஹீஹ் புகாரி அதே போன்று முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இதுதான் சஹாபாக்கள். நமக்கு எத்தனையோ உபதேசங்கள் சொல்லப்படும், ஆனால் நாம் கணக்கெடுப்பதில்லை. சஹாபாக்கள் அப்படி அல்ல. உபதேசங்கள் ஒரு தடவை, அதுவும் சிறுவராக இருக்கிற போது சொல்லப்பட்ட உபதேசம். மது ஹராம் என்றால் ஊத்தி விட்டார்கள். நாம் சாதாரணமாக குடிக்கிற பீடியை கூட விடுவதற்கு தயாரில்லை. சில சகோதரர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள், 60 வயதுக்கும் மேலாக இருக்கும். அவர்கள் கூட பள்ளி அடியில வந்து வீடிய காலுக்கு கீழே கசக்கி போட்டு உள்ளுக்கு வந்து தொழுகிற சகோதரர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் இவருடைய உள்ளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் சில சகோதரர்கள் இப்படியான பாவங்களை வெளிப்படையாக செய்வதோடு அதனை மற்றவர்களுக்கும் தூண்டி கொண்டிருக்கிற ஒரு நிலவரம். அல்லாஹ் இவருடைய உள்ளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், நான் சிறுவனாக இருந்தேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், சிறுவனே, சாப்பிடுகிற ஒழுங்கை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன ஒழுங்கு அது? நான் பாத்திரத்தில் எல்லா பக்கமும் கையை போட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். என்னை பார்த்து சின்ன புள்ள என்றும் பார்க்காம ரசூலுல்லாஹ் அவருடைய மடியிலே சாப்பிட்டு கொண்டிருந்த என்னை பார்த்து சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, நீ பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடு. வகுல் பியமீனிக், உன் வலது கையால் சாப்பிடு. வகுல் மிம்மா எலிக், உனக்கு பக்கத்திலிருந்து சாப்பிடு என்று எனக்கு அல்லாஹுடைய தூதர் சின்ன பிள்ளையில கற்றுத்தந்தார்கள். இந்த சஹாபியும் பெருத்ததற்கு பிறகு, அல்லாஹுடைய தூதருடைய வஃபாத்துக்கு பிறகு தன் தோழருக்கு மத்தியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அவர் சொல்லுகின்றார், அன்று அல்லாஹுடைய தூதர் இப்படி சாப்பிடுகிற முறையை எனக்கு கற்றுத்தந்தார்கள். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய சாப்பாட்டு முறை அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபமா ஜாலத் தில்க திஅமதி பஅத், அன்றையிலிருந்து என்னுடைய சாப்பாட்டு முறை அதுவாகத்தான் இருந்தது. அப்படியே நான் சாப்பிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பயான்களை நாம் கேட்கின்றோம். வட்டி ஹராம், வட்டிக்கு கொடுப்பவன், எடுப்பவன், சாட்சியாக இருப்பவன், எழுத்தாளனாக இருப்பவன் எல்லோரையும் அல்லாஹ் சபிக்கின்றான். லஅனல்லாஹு ஆக்கிலர் ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வட்டிக்கு கொடுக்கிறவன், எடுக்கிறவன், சாட்சியாளனாக, எழுத்தாளனாக இருக்கிற எல்லோரையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று. வட்டியை விட்டு முற்றாக விலகிக் கொள்ளுங்கள், குர்ஆன் பேசுகின்றது. இந்த உபதேசங்கள் நமது காதுகளில் எத்தனை தடவைகள், எத்தனை ஹுத்துபாக்கள் கேட்டிருப்போம், எத்தனை ஹதீஸ்கள் கேட்டிருப்போம், எத்தனை அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நமக்கு மத்தியில் சொல்லப்படுகிற உபதேசங்களை நாம் எடுத்து நடக்கிற விதத்தை சிந்தித்து பாருங்கள். எந்த சகோதரர்கள் இதனை எல்லாம் பின்பற்றுகின்றார்கள்? ஆனால் அல்லாஹ் அருள் செய்த சில உள்ளங்களை தவிர சில நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், உபதேசங்களுக்கு பிறகு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் சிலர் உபதேசங்களை மாற்றுவதற்கு பதிலாக அப்படியான உலமாக்களை அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அந்த மாதிரி அவர்களுக்கு ஹலால் ஹராம் பேசுகின்ற ஆலிம்களை அவர்களுக்கு பிடிக்காமல் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு சாதகமாக பேசுகிற அந்த மாதிரியான இடங்களுக்கு போகிற சிலரையும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இப்படியானுடைய உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, தங்கம் ஆண்களுக்கு ஹராம் என்று இஸ்லாம் பேசுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மோதிரத்தை அணிந்திருந்தார்கள். அந்த மோதிரத்தை அணிந்துவிட்டு ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தங்க மோதிரத்தை அணிந்த போது சஹாபாக்களும் அணிந்து கொண்டார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்க மோதிரத்தை காட்டி, இது என்னுடைய ஆண் சமுதாயத்துக்கு ஹராம், பட்டும் இந்த தங்கமும் ஹராம், இதுக்கு பிறகு நான் இதனை அணிய மாட்டேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எறிந்து விட்டார்கள். சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உபதேசத்தை கேட்ட நபித்தோழர்கள் வஅல்கன்னாசு ஹவாத்திமஹும், சஹாபாக்களும் தங்களுடைய தங்க மோதிரத்தை கலட்டி எறிந்து விட்டார்கள். இதுதான் சஹாபாக்கள். நசாயிலே வரக்கூடிய ஹதீஸ். அன்பான சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும், எதனை மார்க்கமாக ஆக்கினாலும், எதனை ஏவினாலும், எதனை தடுத்தாலும்
அதனை அப்படியே தங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற ஒரு நல்ல சமுதாயமாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாங்களும் சுவர்க்கம் போக வேண்டுமென்றால், நாங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டுமென்றால் அந்த வழியில் பயணிக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களும் நானும் என்னுடைய சஹாபாக்களும் வாழ்வதை போல யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கம் போவார்கள் என்று சொல்கிறார்கள். சுவனம் போகிற சமுதாயத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற போது, நானும் என்னுடைய தோழர்களும் எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்கிற சமூகம் தான் சுவர்க்கம் போகும் என்று. அன்பான சகோதரர்களே, இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்து சொல்லுவார்களாம், உங்களோட சஃப்புகளை சரியாக்கி கொள்ளுங்க, சமனாக ஆக்கி கொள்ளுங்க, நேராக ஆக்கி கொள்ளுங்க என்று சொன்னால், சஹாபாக்கள் அவங்களோட பாட்டில் நிற்கிற மாதிரி நிற்க மாட்டாங்க, அவங்க விரும்பின மாதிரி நிற்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வகான அஹதுனா யுல்ஸிகு மன்கிபஹு பிமன்கிபி ஸாஹிபிஹி வகதமஹு பிகதமிஹி. எங்களிலே உள்ள தோழர் பக்கத்தில் இருக்கிற தோழருடைய தோளோடு தன் தோளை சேர்த்து கொள்வார், தன் கால் பாதத்தை பக்கத்தில் உள்ளவருடைய கால் பாதத்தோடு சேர்த்து கொள்வார் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் சஹாபாக்கள் மாற்று விளக்கம் கொடுக்காமல் அப்படியே எடுத்து நடப்பார்கள். எனவே இப்படி உபதேசங்களை நாம் எடுத்து நடக்க வேண்டும். நாம் இந்த உபதேசங்களை புறக்கணித்தால் அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஅரல அன் திக்ரி, யார் என்னுடைய நல்லுபதேசங்களை புறக்கணிக்கிறானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துகிறோம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமா, அவனை மறுமையில் நாம் எழுப்புகிறோம் அஅமா, குருடனாக. கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், என் ரப்பே, என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பினாய்? வகத் குன்து பஸீரா, நான் உலகத்திலே வாழுகிற போது பார்வை உள்ளவனாக வல்லவா இருந்தேன். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், கால கதாலிக அத்தத்துக்க ஆயாத்துனா, அப்படித்தான் உன்னிடத்தில் எங்களுடைய வசனங்கள் வந்தது, சொல்லப்பட்டது. ஃபனசீதஹா, நீ அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை, மறந்தவனாக திரிந்தாய். வகதாலிகல் யௌம துன்சா, எனவே நீ இன்றைய நாளில் நீயும் மறக்கடிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டாய் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் சூரா தாகாவிலே சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பற்றி பேசுகிற அவனுடைய அல் குர்ஆனிய வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் பற்றி பேசுகிற அந்த பயான் நிகழ்ச்சிகளை, அந்த உபதேசங்களை தயவு செய்து புறக்கணிக்காதீர்கள். அவற்றுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அது நமது ஈமானை அதிகரிக்கும், நமது நல்லமல்களை கூட்டும், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தும், மரணத்துக்காக நம்மை தயார்படுத்துவதற்கு வழிவகுக்கும். எனவே நாம் சொன்ன இந்த விடயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.